ரைட். இயேசுவின் நாமத்தினாலே சோதரம். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நம்ம அங்கே இந்த சர்ச்சில் இருந்து இங்கே வந்தது, இங்கே இருந்து அல்லேலூயா, நன்றியோடு கூட எல்லாமே தேவனுடைய வழிமுறைகள். அல்லேலூயா. நல்ல கேளுங்க, பிசாசு ஒரு வழியை அடைக்கும் பொழுது 7 வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர். ஆமென். நீங்க வேத வசனத்தின் மூலமாக இயேசுவை விசுவாசிக்கிறதுன்னு பொறுத்து தான் உங்களுக்கு வாசல்களே திறக்கப்படும். நீங்கள் முன்னெடுப்பில் வேத வசனத்தின்படி நடந்திருந்தால் தான் அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ அல்லேலூயா எல்லாம் மாறி போகும். இப்போ அங்கேருந்து வரும்போது ஐயோ அப்படி சர்ச்சை இடிச்சிட்டாங்களே, நமக்கு சர்ச்சை நடத்த முடியாமல் போயிட்டுத அப்படின்லாம் நம்ம நினச்சி உட்காந்துட்டோம்னா என்ன செய்யணும்? உட்கார்ந்தே பேர வேண்டிதான். அல்லேலூயா. ஆனால் அடுத்தால வழிகளை திறக்க தேவன் வல்லவர் அப்படின்னு. அதே மாதிரி நான் இந்த காரியம் மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் அந்த இடத்துல நின்றக்கூடாது. எந்த இடத்துல நின்றக்கூடாது? தடை ஏற்பட்டாலோ, அவமானம் ஏற்பட்டாலோ, அல்லது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டாலோ அதோட நின்றக்கூடாது. இந்த காரியத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற அப்படின்னு வேத வசனத்தின் மூலமாய் விசுவாசிக்கணும். எது மூலமாக விசுவாசிக்கணும்? அந்த வேத வசனத்தின் மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா அந்த வசனத்தை 1000 தடவை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. என்னை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அங்கே உங்கள் சமயத்துக்கு ஏற்ற, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப வசனங்களை எடுத்து நீங்கள் அதிகமாக அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா அங்கே வார பிரச்சனைகள் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வீட்டில் நடக்கிற அநேக போராட்டங்கள். இப்போ நம்ம அங்கேருந்து வந்ததில் என்ன லாபம்? பாளையங்கோட்டையில் பெரிய வழி திறக்கப்பட்டு, ஆமென், வார ஆட்கள் ஒருவராவது தப்புவதில்லை. இது ஏதோ வித்தியாசம் இருக்குங்க. அந்த இருக்காங்க வாரம் கண்டு கேட்குறவங்க, இதில் ஒரு விடுதலை இருக்குங்காங்க. நான் இப்போ சும்மா இருக்கமில்ல, நீங்கள் வரதான் போகிறீங்க. இந்த தங்க 2 தடவை வந்திருக்கா, அவர்கிட்ட கேட்டால் தெரியும். சத்தியத்தை கேட்குறவங்க நமக்கு தான் புளிச்சு போச்சு. ஆறுன கஞ்சி உங்களுக்கு தான் ஆறுன கஞ்சி. ஆனால் அவங்களுக்கு இது கேட்டோன்னே இதில் ஏதோ ஒரு விடுதலை இருக்க அப்படின்னு பெரிய இது என்ன இந்த யார் பாளை எஸ்தர் எங்கே நாங்குநேரிக்கு அப்புறம் ஒரு என்னது பரப்பாடியிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போகணும். அது பாளையங்கோட்டை இதுக்கு ஜெபத்துக்கு வாங்கன்னாச்சு. அது கேட்க என்னமோ இல்லை, கேட்டாலும் பரவாயில்ல, கேட்க தான் செய்யும். அங்கே இருந்து நான் இங்கே வரும் வரை நான் துட்டு கொடுக்காம வரணும் ஆண்டவரேன்னு சொல்லிச்சாப்பா. எங்கேருந்து? பரப்பாடிக்கு அடுத்தால ஒரு கிராமத்தில் இருந்து, பரப்பாடி இந்த நாங்குநேரிலேருந்து வேறு பஸ் பிடிச்சி போகணும். அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போனால் தான் அவங்க ஊருக்கு போக முடியும். நாங்குநேரிலேருந்து பாளையங்கோட்டை எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து அவ்வளோ தூரமாக நான் துட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் அந்த ஜெபத்துக்கு போகணும். ஆண்டவரே எனக்கு வழி விடு. அது எப்படி வர முடியும்? அவ்வளோ மகளிர் பஸ், அந்த பஸ் மாதிரி அந்த பஸ் மாதிரி கரெக்டாக அமைச்சார். அங்கே வீட்டில் ஒவ்வொரு காரியத்துக்கும் என்கிட்ட கேட்காம செய்யாதே. ஏன்னா ஒரு ஆலோசனை சொல்லுங்க. முந்தானத்து ஜெபம் நேற்று என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. என் மாவு மேலே கோவப்பட்டுட்டு அந்த கோவப்படாமல் இருக்குது என்ன செய்ய? என் கணவர் பிரச்சனை இப்படி, நான் என்ன செய்ய? இவங்க இல்லை, பெரிய பெரிய ஆட்கள் அவங்க வீட்டு பிரச்சனை அப்படியே என்று சொல்கிறாங்க. நம்ம தகுதி கள்ளச்சாரை விற்று தான் தகுதி. அல்லேலூயா. நம்ம தகுதி என்ன? 10ஆம் கிளாஸ் விடிய கால பரிட்சை சாயங்காலம் போனது தான் தகுதி.
இப்போ எங்கெல்லாம போயிட்டு இருக்கு. அல்லையா, நன்றியோடு கூட துதிக்கிறாங்க. இதுதான் நம்ம தகுதி நம்மளால் உண்டாகிறது. தகுதி எங்கேருந்து வர வேண்டி இருக்கு, அங்கேருந்து வர. ஆனால் நம்மை பிசாசு பட்சிக்கணும்னு பார்த்தாரு. நம்ம பார்த்தா நம்ம மூலமா தேவன் தேனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வருது, நம்ம ஒரு தடவை பட்சிக்கிறவன தான் இருந்தோம். சத்தம், shut up your mouth. அல்லேலூயா. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போமே. நியாயாதிபதியின் புத்தகம் 14வது அதிகாரம். நியாயாதிபதி 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 322. அப்பொழுது அவன் ஆமென் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து ஆமென் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து வந்தது என்றான். 18வது வசனம். என்ன என்றார்கள். போதும் போதும். இவன் எங்க போனாலும் ஒரு பெண்ணை பார்த்தா இவனுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கான். இல்லையா, திம்னாத்துக்கு போனா அங்க ஒரு பெண்ணை பார்க்கிறான். அல்லையா, காசாக்கு போனா அங்க ஒரு பெண்ணை பார்க்கிறான். சேராவா, அல்லையா, இப்படி எங்க போனாலும் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவன் வந்து சொல்றான், அவன் அப்பா அம்மாட்ட, அப்பா அம்மா ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு கண்ணுக்கு அழகா இருக்கா, அவளை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு அப்பாவை அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறான். சரி, அப்பா அம்மா முன்ன போங்கன்னு சொல்லிட்டு ஒரு திராட்சை தேடத்துக்குள்ளோடி போகிறான். போனால் அங்கே என்ன வந்துட்டு, ஒரு சிங்கம் வந்துட்டு. அங்கே வேதம் சொல்லுது, எத்தனை வசனம், 8வது வசனம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தோ ஆமென் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் ஆமென் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை ஆமென் அவன் தன் தாய்க்கு தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை, சொல்லவே இல்லை. போன உடனே சிங்கம் எத்தால வந்துட்டு, சிங்கம் வந்த உடனே டக்குன்னு ஆவியானவர் மேலே இறங்குதாரு, ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல கிழிச்சு போட்டான். அல்லேலூயா. பிறகு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அதே வழியாக போகிறோம். போகும்போது அந்த தேனில் உள்ள அந்த அந்த எலும்பு மட்டும் இருக்குது, கறியெல்லாம் ஏதோ தின்னுட்டு போயிட்டு. எலும்பில் பார்த்தா இவ்வளோ தண்டி தேங்கூடு இருக்கு. உடனே என்ன செய்யலாம், அந்த தேனை எடுத்து லேசாக நக்கி பார்க்க சூப்பராக இருக்கும். இதில் உள்ள தேன் சிங்கத்தில் உள்ள எலும்பு கூட்டில் கறியெல்லாம் ஏதோ தின்னுட்டு போயிட்டு எலும்பு கூடு மட்டும் இருக்கு. எலும்பு கூட்டில் தேன் இருக்கு. தேனை எடுத்து நக்கி பார்க்க அது ரொம்ப சுவையாக இருக்கு. இங்கே பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பெண் வீட்டில் போனோடனே அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பழமொழி சொல்லுங்க, நான் ஒரு பழமொழி சொல்லுங்க பாப்புன்னு சொன்னோடனே அப்போ தான் இந்த பழமொழியை சொல்கிறான். இந்த என்ன பழமொழி சொல்கிறான் வாசிப்போம். 10வது வசனம். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். ஆமென். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். 14வது வசனம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் இருந்து மதுரமோ வந்தது என்றார். ஒரு விடுதலையை போடுறோம். பட்சிக்கிறவன் என்ன அர்த்தம்? அழிக்கிறவன். பலவான் யாரு? பிசாசு. பட்சிக்கிறவன் யாரு? பிசாசு. பிசாசின் இடத்துல இருந்து என்ன வருதான்? தேன் வருது. இதுக்கு அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னு விடுகதையை போடுவான். இது விடுகதை மட்டுமல்ல, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம்.
நீங்கள் சிங்கத்தை கொன்றால்தான் தேனை பார்க்க முடியும். யாரை கொல்லணும்? எந்த சிங்கத்தை? சிங்கத்தை கொல்லணும்னா நானும் நீயும் கொல்ல முடியாது. அலெக்ஸ் முன்னால ஒரு சிங்கம் வந்துட்டு போய் கொல்ல முடியுமா? நம்ம மேல யார் இறங்கணும்? ஆவியானவர் இறங்கினாதான் எதை கொல்ல முடியும்? பிசாசை கொல்ல முடியும். பிசாசுக்குள்ளதான் தேன் இருக்கு. ஆமென். பிசாசை கொல்லாம தியானம் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. உங்களுக்கு உள்ள ஆசீர்வாதமோ சுகமோ சமாதானமோ சந்தோஷமோ எல்லாம் எங்க வச்சிருக்கு? நீ அது பெறக்கூடிய இடத்துல இருக்கு. அதுக்கு காவல் யார் இருக்கா? ஆமென். சமாதானம் சொல்லுங்க. சமாதானம் தருகிறவர் தேவன். துக்கத்தை தருகிறவர் பிசாசு. விடுதலையை தருகிறவர் இயேசு. கட்டுகளை தருகிறவர் பிசாசு. இப்ப இந்த அந்த விடுதலை வேணும்னா என்ன? கட்டுகளை காத்துக்கிட்டு இருக்க பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென். அவன் பலவானா இருக்கான். ஆமென். ஒவ்வொரு வகையில உங்க சரீரத்துல ஒரு வியாதி வருது. இப்போ நம்ம சொல்ல பற்றி ஒன்றும் இல்லை. இந்த யார்? மானூர் எஸ்தர் முத்துலட்சுமி. அதுக்கு கேன்சர் வந்துட்டு 3 இடத்துல கட்டி எடுத்திருக்காங்க. இந்த கேன்சர்ல இருந்து விடுதலை ஆக முடியுமா அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி. கேன்சர்ல இருந்து முதல்ல தேவன் விடுதலை ஆக்கியிருக்காரா? எத்தனை பேர் ஆகியிருக்காரு? இல்லையா? ஏகப்பட்டவர் ஆகியிருக்காரு. ஆனா இந்த கேன்சர்ல இருந்து விடுதலை ஆகுமா? ஆகும்னா அது விடுதலை ஆகக்கூடாதபடி அவங்க மகன் மூலமாய் ஒரு சிங்கம் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. எதை? இந்த பாதுகாக்கல, இந்த அம்மாவை கொண்டு போவதுக்காக வேண்டி காவல் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க யாரை கொல்லணும்? மகன் மூலமாய் வருகிற சிங்கத்தை கொல்லணும். நீங்க தான் சொல்லுங்க. மகன் மூலமாய் வர்ற சொல்லுங்க. வர்ற சிங்கத்தை கொல்ல வேண்டும். அப்படி சிங்கத்தை கொன்னாதான் இது கேன்சர்ல இருந்து குணமாக முடியும். எனக்கு சிங்கமும் வேணும், கேன்சர்ல இருந்து குணமும் வேணும்னா குணமாகிறது வந்து மதுரம், அது தேன். ஆனால் இதை கொல்லாம அதை வந்து நீங்க சுதந்திரிக்க எல்லா பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கும் அதான். எல்லாம் நினச்சிக்கிடுங்க. ஆம்பளை பையங்க வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் அதான். பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கும் அதான். அல்லேலூயா. இதை நம்ம டைரக்டாக சொல்லியாச்சு, மறைமுகமாக சொல்லியாச்சு. எதுவுமே காக்கிறதுக்கு வழி இல்லை. நான் பகைக்கு சொல்லலை, மகனை பகைக்கு சொல்லலை. அந்த காரியத்திலேருந்து அவங்க விடுதலையாக சொல்கிறேன். விடுதலை ஆனால் தான் அந்த கேன்சர்லேருந்து விடுதலை ஆக முடியும். கேன்சர்லேருந்து விடுதலை ஆகிறது தான் மதுரம், அதுதான் தேன். ஆனால் அது விடுதலை ஆகக்கூடாதபடி 2 பேர் இருதயத்தையும் அல்லது தடை பண்ணிக்கிட்டு இருக்கவன் யாரு? நீங்கள் மகனையும் பகிச்சிடாத, சோம் பண்ணிக்கிட்டே விடுதலை கொடுத்துரும்னு சொல்கிறான் பிசாசு. விடுதலை கொடுப்பாரா? மகனை பகிச்சிடாத, மகன் வேணும். அவனை என்ன சொல்லிட்டானோ ஊரை போயிடுவான், ஊரை விட்டு ஓடிடுவான், இல்லை மருந்து குடிச்சு சேர்த்துக்குவான். அதனால நீ மகனை பகிச்சிடாத அப்படின்னு உள்ள சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம கொஞ்சம் காணிக்க ஒரு 5000 ரூபாய் கையில் விட்டோம், அது நடக்காது. நம்ம ஜெபம் பண்ணோம், உபவாசம் இருந்துச்சோம். நீங்கள் அங்கே களையை எடுக்காம சிங்கத்தை கொல்லாம தேன் என்ன செய்யாது? விடுதலை வராது. ஆமென். நீங்க விடுதலை வரணும்னா சத்துருவை கொன்னாகணும். ஆமென். இவங்க காரியம் மட்டுமல்ல, அநேகருடைய காரியங்கள் அப்படிதான். அநேகருடைய காரியங்கள்ல நீங்க சிங்கத்தை கொன்னாதான் உங்களுக்கு தேனே கிடைக்கும். தேன் எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்புக்கு ரொம்ப உறுதியானது. பிள்ளைகளுக்கெல்லாம் நெதம் தேனில் ஒரு கிளாஸ் தண்ணியில் தேனை மாத்திரம் ஊற்றி கொடுங்க, இரும்பு சத்து அதிகமாயிரும். ஆமென். தேன் வேற இதில் இருக்கு, வேத வசனத்தில் இருக்கு. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது வேத வசனம். வேத வசனத்தை பருகணும்.
அப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு பலன். ஆனால் சிங்கத்தை கொல்றதுக்கு யாருக்கும் ரெடி கிடையாது. யாம்னா சிங்கம் எதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா மதுரத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மீன் என்னத்தை செஞ்சாலும் மகனை இழக்க முடியுமா? அவனை இழக்க முடியாதியா? அங்க மறைஞ்சிருக்கிறான், அது எல்லாம் மறைஞ்சிருக்கான். யாரை கொல்லனுக்கு? தாயை கொல்லதுக்கு. பாசங்கிற பேயை கொடுத்து பாசத்தை மக மேல வச்சு அங்க மறைஞ்சுக்கிட்டு 2 பேரையும் காலி பண்ணதுக்கு. அல்லேலூயா. நான் பப்ளிக்காகவே அன்றைக்கி சொல்லிட்டேன். அன்றைக்கி ஜெபத்தில் சொன்னோம்னு நினைக்கிறேன். ஒன்று 2 நாள் வாங்க ஜெபத்துக்கே வரல. நான் வரல, ஏன் வரலன்னு கேட்கவும் இல்லை. ஒரு 3 நாளுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஆனால் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சத்தியமே. நீங்கள் சிங்கத்தை கொல்லாமல் தேனை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. என்னைக்குனாலும் சிங்கம் உங்களை கொன்றோம். இன்னைக்கு இல்லை நான் நாளைக்கு கொள்ளும், நாளைக்கு இல்லை நான் நாளை கழிச்சு கொள்ளும். அந்த நம்ம இவங்களை மட்டும் கொள்ளாது, எல்லாரையும் கொன்றோம். சிங்கம் யாரையும் பார்த்தா கொல்லும். இது ஆட்சியை கொல்லக்கூடாது, தாத்தாவை கொல்லணும், தாத்தாவை கொல்லக்கூடாது, மாமாவை கொல்லணும், மாமாவை கொல்லக்கூடாது, அத்தை கொல்லணும்னு நினைக்கிறோம். யார் முன்ன வந்தாலும் கொன்றோம். ஆமென். ஆனால் நமக்கு சிங்கத்தை கொல்லுவதற்கான அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரத்தின்படி, அந்த பரிசுத்த ஆவியின்படி, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில், அந்த வேதவசனத்தின் அடிப்படையில், அந்த மனம் திரும்புதலின் அடிப்படையில் தேவ பலத்தை பெற்று நீங்கள் சத்துருவை கொல்லணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க தேனை என்ன செய்ய முடியும், அல்லேலூயா, நன்மையை என்ன செய்ய முடியும், விடுதலையை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிங்கம் எப்பவுமே ஒரு டார்கெட் வச்சிருப்பான். என்ன டார்கெட்டு? இதை தாண்டி அதை வந்து எடுத்துக்கோ. இதை தாண்டி என்னைய ஜெயிச்சுட்டு போய் எடுத்துக்கோ. ஆமென். நீ எதனாலும் சிலது நீங்கள் அல்லேலூயா எதிர்த்து ஜெயிக்க வேண்டியிருக்கும், சிலது சகிச்சு ஜெயிக்க வேண்டியிருக்கும், சிலது அவமானத்தை ஏற்றுக்கிட்டு ஜெயிக்க வேண்டியிருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சாதான் தேனே கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்ப்போம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு சிங்கம். எத்தனை வருஷம்? 400 வருஷங்கள். மோசே போய் சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்கள் தாத்தா தான் யோசேப்பு. யாரு? மோசேக்கு யோசேப்பு யாரு? மோசேக்கு தான் சொன்னேன் யோசேப்பு யாரு? எங்க தாத்தா தான் அங்க இருந்தாரு. அவர் மட்டுமல்ல, எங்க சின்ன தாத்தா, எங்க பெரிய தாத்தா, எல்லா தாத்தாவும் அங்க இந்த ஊர்ல கோசைன்ல தான் இருந்தாங்க. இந்த சிங்காசனத்துல எங்க தாத்தா இருந்தாரு. அதனால நானும் சிங்காசனத்துல இருப்பேன்னு அவன் சொல்லல. அல்லேலூயா. அவனுக்கு ஏன் அந்த அல்லேலூயா ஏறதுங்கிற சிங்கத்தை என்ன செய்யணும், கொல்லணும். அதனால இவன் தேவ ஆவியை பெரும்படியாய் வசனத்தில் நடத்தப்படும்படியாய் 40 வருஷங்கள் உருவாக்கப்பட்டான். உருவாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். போ அப்படிங்காரு. உடனே அவன் சொல்லலாம், நான் வாக்கிலே வல்லவன்ல மந்த நாவுடையவன் அப்படிங்க. ஏன் என்ன வல்லவன்ல வேதம் சொல்லுது, அவன் அல்லேலூயா எகிப்தில் உள்ள எல்லா சகல கலையிலும் கற்று தேறினவன். அவன் வாக்கிலே வல்லவன் சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா? இவன் பிறந்தது எபிரேய பாஷையை பேசக்கூடியவன். இவன் வளர்ந்தது எகிப்து பாஷையை தான் 40 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகிட்டு 40 வருஷம் எங்கே போயிட்டான்? அல்லேலூயா மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். இப்போ எகிப்து தேசத்தில் நான் 20-30 வருஷத்துக்கு முந்தி ஹிந்தி நல்லா பேசுவேன். மாயாபுரிங்கிற புஸ்தகம் அடிக்கடி வாசிப்பேன். ஹிந்தி அழகாக பேசுவேன். இப்போ ஹிந்தினாலே தகடத்தம் போடுது. அதுக்காண்டி வீடியோவில் ஹிந்தி வீடியோவாக எடுத்து பார்ப்பேன், ஹிந்தியில் என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு. எனக்கு என்ன செய்யுது, மறக்கு. இப்போ எங்கே இருக்கான்? எகிப்தில் 40 வருஷம் கேட்கணும். 40 வருஷம் இருந்தவன் இப்போ எங்கே இருக்கான்? மீதியானில் வேற பாசை, இங்கே வேற பாசை. 40 வருஷம் இருந்த உடனே நான் இந்த எகிப்து பாசை அவனுக்கு என்ன செஞ்சுட்டு மறந்துட்டு. இப்போ சொல்லார் ஆண்டவர், நீ எகிப்தில் போய் ராஜாட்ட பேசணும், அந்த சிங்கத்தில் போய் பேசணுங்கார். இவன் வந்து சொல்ல, ஆண்டவரே மந்த நாவு திக்க. இப்போ என்ன ஆயிட்டு, இந்த கற்று தேர்னது 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருந்த உடனே
மறந்துட்டு அப்போ தான் சொல்கிறேன், நான் தளதடன்னு என்னால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவர் சொல்கிறாரு, நீ பேசாத, அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் 40 வருஷமாக எங்கே 80 வருஷமாக இருக்கான், எங்கே இருக்கான், எகிப்தில் தான் இருக்கான். யார் அவன்? அவன் பேசுவான், நீ அவனுக்கு வாயா அவன் இருப்பான்னு நியமித்து விட்டார். அல்லேலூயா. அவனுக்கு நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் பயங்கர சிங்க எகிப்து, யாரையும் அடிமைப்படுத்துகிறவன், யாருனாலும் விலைக்கு வாங்குகிறவன், மனுஷர்களை அல்லையா கொன்று குவிக்கிறவன். அந்த அடிமையிலிருந்து அல்லையா பச்சனத்தை எடுக்கணும். என்ன பச்சனம்னா, இந்த 400 வருஷம் வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளமே அவன் என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை. எல்லாரும் என்ன இப்படி உலக்கையை முழுங்கினவங்க மாதிரி இருக்கு. 40 வருஷம் சம்பளமே என்னச்சு, 40 வருஷம் இல்லை 400 வருஷம் சம்பளமே கொடுக்கல. என்ன கொடுத்தான்? வெறும் அரை வயிற்று கஞ்சி, கீரை இதெல்லாம் கொடுத்து நல்ல செமையாக சவுக்கடிலாம் கொடுத்தான் அந்த சிங்கம். இப்போ அந்த அவன்கிட்ட பூரா சம்பளத்தை என்ன செய்யணும், வாங்கணும். வாங்கறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரே ஒரு வழியை செஞ்சார். இவங்க இந்த பூமியில் இருக்கிறதையும் ஒவ்வொரு ஆள் அங்கே செத்துக்கிட்டு இருக்கு. தலைப்புள்ளை சங்காரம் உண்டாக்கினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளை தலைப்புள்ளை யாரு? வேதம் சொல்றது, காவல் கிடங்கில் இருக்கிறதுலேருந்து அல்ல அரண்மனையில் இருக்கும் வரை உள்ள பிள்ளைகளுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. அவங்க இருக்க அவங்களுக்கு வேதனையாக இருக்கு. இவங்களை முதல்ல சொல்கிறான், உடனே கிளம்பி போ, ஆடோட போ, மாட்டை பற்றிட்டு போ, மாட்டை விட்டுட்டு போனா, முதல்ல பிள்ளைய விட்டுட்டு போனான். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போ. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவர் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். ஆமென். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. ஆமென். சாவில்லாத ஒரு வீடு இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயை அழைத்து ஆரோனையும் அழைப்பித்து, ஆமென், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் எழுந்து ஆமென் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் போங்க, என்னையும். ஆமென். அனுப்பிவிட ஒன்று வாசிக்கணும், இன்னும் அடுத்தால வாசிக்கணும். என்ன எழுதியிருக்கு பாருங்க. அவ்வளவு நாள் அவனை விடுறதுக்கே என்ன இல்லை, மனசு இல்லை. சரி, இது யார் பலத்தினால் நடந்தது? தேவன் அங்க சங்காரம் நடத்திக்கிட்டு இருக்காரு. தேன் அல்லையா, தேனை, இதெல்லாம் தேனை. இவங்க போய் சண்டை போட்டு அவனை பார்வோனை எதிர்த்து ஜெயிச்செல்லாம் மக்கள்லாம் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இவங்க சாப்பிடவும் இல்லை, சத்தான ஆகாரம் சாப்பிடலாம், ஆட்கள்லாம் ஒல்லியா இருக்காங்க. ஆண்டவர் இறங்கினாரு, அந்த சிங்கத்தின் எலும்புல இருந்து என்னத்தை கொடுக்காரு, தேன மதுரமான. அடுத்த வாசிங்க 33. துரிதப்படுத்தினார்கள். என்ன இட்டார்களா? அவ்வளவு பேரும் கொள்ளையிட்டாங்க. நல்ல டோலர் போட்டுக்க, டோலரை கலத்து, நல்ல செயின் போட்டுக்க, செயின கலத்து, ஏன் மோதிரம் போட்டுக்க, மோதிரம் கொண்டா. என்னது? தேனு, மதுரம். இதில் ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? இவங்க கலத்தி கொடுத்ததுல பூரா விக்கிரகம் இருந்தது. என்ன இருந்தது? இப்போ நான் தான் ஒரு சாமியை கும்பிடுதேன், அந்த சாமி டாலர் போட்டுப்பாங்க தெரியுமா, மோதிரத்தில் இந்த இதெல்லாம் கம்மல்லையும் போட்டிருக்காங்களா, எல்லாம் விக்கிரகம். இவங்க விக்கிரகத்தெல்லாம் என்ன செய்யலை, அழிக்கலை. அந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் போகும்போதே விக்கிரகம் கூட போகுது. ராகேல் போகிற ஒரு பிசாசு கூட போகுது. என்னது தெரியுமா? விக்கிரகம்.
எல்லாம் இப்போ ராகேல் அங்கே இப்போ நாலு மனைவி 10 பிள்ளைகள் ஆடு மாடு வேலைக்காரன்லாம் கூட்டு போகிறான். போகும்போது இந்த சனின்னு என்ன செய்கிறான்? அது அவனுக்கு யாக்கோபுக்கு தெரியவே செய்யாது. அவன் என்ன நினைக்கிற ராகேல், அவன் ரொம்ப ஆடு மாடுலாம் ரொம்ப வச்சுருக்கானே, இந்த சாமியாலெல்லாம் வந்ததுன்னு அவன் நினைக்கான். அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும்போது இதையும் என்ன செஞ்சிருந்தா தூக்கிட்டு போயிருந்தா. இந்த விக்கிரகம் இவங்க யாரு? எகிப்திலிருந்து வந்த விக்கிரகம் இவங்க நகையிலிருந்து வருது. நகையில் இவங்க தெரியாமலே இவனை பின்தொடருது. அதுதான் எங்க போய் சேரான். ஆரோன் சொல்றான், உங்க கழுத்துல கிடக்கிற நகையெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. இவங்க கண்ணுட்டியா ஒவ்வொரு டாலர்ல இருந்தது போறான், மொத்த கண்ணுட்டியா ஒரு பெரிய கண்ணுட்டியா சேரும். அல்லேலூயா. செஞ்சதை அவன் அழிக்கிறான். யாரு? மோசே. அல்லேலூயா. அப்பதான் அங்க ஒரு பேர் பிரிக்கப்படுகிறது. அப்பதான் சொல்றான், நீ கர்த்தரை பட்சத்தில் நிற்பவன் அண்ணனோ தம்பியோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, காலி பண்ணிரு. அங்கதான் தேன் உண்டாகிறது. இவங்க பொண்ணுடைமைகளும் வெள்ளியுடைமைகளும் வாங்கிட்டு போறோம். ஏசா யாக்கோப்ப எத்தால் வரான். இவன் இவ்வளவு பரிவாரங்களை கொண்டு வரான். ஏசா ஒரு நாள் பயணத்தில் வந்துக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தன் சொல்றான். சொன்னோன்னே நம்ம பிள்ளைகளை கொன்றக்கூடாதுன்னு பங்கு அனுப்புதான். ஒரு 3 பிரிவுகளை அனுப்பி நடு பிரிவில் யோசேப்பை கொண்டு வந்து பின்னால் ஒரு பிரிவு, நடுவில் ஒரு பிரிவு, முன்னால் உள்ள பிரிவு. இதெல்லாம் எதுக்குன்னொன்னே இது அல்லேலூயா என் அண்ணன் ஏசாவுக்குன்னு சொல்கிறான். பிசாசு வருது. பிசாசு வருதுக்கு முந்தைய யார் போய் தடை பண்ணதா தெரியுமா? ஆண்டவர் போய் சொல்கிறார். யார் அவன்கிட்ட போய் சொல்கிறார்? ஏசாட்ட போய் போய் சொல்கிறாரு, வர்றது யார் தெரியுங்களா? பிசாசா வரான். வர்றது யார் தெரியுமா? என் பிள்ளை. அவனை என்ன செஞ்சிடாத, ஒன்னும் கை போட்டுறாத. இதே காரியத்தையும் லாபாண்டியும் பேசுவாரு. லாபானே போடுறது என் பிள்ளை, தொட்டுறத. அந்த பாதுகாப்பு. அல்லேலூயா. தேன். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலையும் நீங்கள் பிசாசை ஜெயிக்க தேவனை சார்ந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று அதன் ஆலோசனையின்படி போனால் தான் உங்களுக்கு பாதுகாப்பான தேன் கிடைக்கும். இந்த யார் ஜான் வெஸ்லி வீட்டிலலாம் பயங்கரமான யுத்தம். யார் போய் பேச முடியும்? அவர் கார்த்திக் வந்து உள்ள பேச்சு பார்த்தாரு. என்ன செய்ய? ஆனா மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சிங்கம் வராத வீடு யாரா மருமக மூலமா, மாமியார் மூலமா, யார் மூலமாவது இதை வந்து நிற்கும். சிங்கம் வீட்டு வாசல்ல வந்து நிற்கலாம் செய்யும். எங்கேயாவது ஒரு சிங்கம் பக்கத்து வீட்டுக்காரி மூலமா எப்படியாவது வந்து சிங்கம் வந்து நிற்கும். கணவர் மூலமாக சிங்கம் வந்து நிற்கும், பிள்ளைகள் மூலமாக சிங்கம் வந்து நிற்கும், பக்கத்து வீட்டுக்காரி மூலமாக சிங்கம் வந்து நிற்கும். எப்படியாவது சிங்கத்தின் சந்திப்பு எல்லாருக்கும். சிங்கத்தை ஜெயிக்காம நீங்கள் தேனை என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. அவன் தானியல்கிட்ட சொல்லிட்டான், ராஜாவை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. ஆமென். ராஜாவை தவிர யாரையும் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நீங்க எங்க போடப்படுவீர்கள்? சிங்கத்தின் வாயில போடப்படுவீர்கள். அவன் பார்த்தா நெதம் விடிய காலமும் சாயங்காலமும் வாழத்தின் பலகனிகள் திறந்துருக்க, நெதம் கும்பிடுத மாதிரியே கும்பிட ஆரம்பிச்சா 4 பேர் எட்டி பார்க்கணுமோ. இங்க ராஜாவை கும்பிடாம யாரை கும்பிட்டு இருக்கான்? தேவனை கும்பிட்டு இருக்கான். இவனை விடக்கூடாதுன்னு ராஜாட்ட போய் சொல்லி உடனே என்ன பாரும் உண்மை கும்பிட சொல்லி நீர் எல்லாம் சட்டம் போட்டிருக்காரு. அவன் அங்க ஒரு தேவனத்தை கும்பிட்டு இருக்கான். தூக்கிட்டு வான்ட்டான். அவனை தூக்கிட்டு வந்து சிங்கங்கள் நடுவில் தூக்கி போடுறவனா என்ன செஞ்சுட்டு இருந்து சிங்கம். ஆனா இவன் தலைக்கு ஒரு சிங்கம், காலுக்கு ஒரு சிங்கம், கைக்கு ஒரு சிங்கம் போட்டு அல்லேலூயா. அவன் துயர சத்தமாக கேட்குறான், அவன் சிங்கத்தை கர்த்தர் உன்னை விடுவித்தாரா? அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் அவன் பெரிய சிலையை நிப்பாட்டுதான். சிங்கத்தை வணங்க மாட்டாங்க. இவன் உன்னை எங்கே தூக்கி போடணும்? அக்னியில்.
அக்கினியில் தூக்கி போட்டோன்னா அங்கே ஒரு 3 பேர் தான் தூக்கி போட்டாங்க. 4வது ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு தானே. அது யார்? தேவ சாயலுடைய ஒரு மனுஷனு. அதில் எழுதியிருக்கு, அவங்க தலை மயிர் என்ன செய்யலையா கருகலை. அலைசி நீ வீட்டில் போய் செய் பார்ப்போம், கொஞ்சம் போல சவு 10 வச்சு லேசாக தலை முடிய காமி. ஆனால் அவ்வளவு அக்கினி எரியுது. எத்தனை 7 தனியாக சூடாக்கியிருக்கான் அக்கினியை. அந்த அக்கினி அவன் மேலே என்ன செய்யறான்? பலன் கொள்ளவில்லை. அந்த 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 இது அக்கினி வாசம் கூட விசலையாம். தேன். அல்லேலூயா. 4ஆம் சாயல் யாரோட இருந்தான்? அநேக காரியங்களில் நம்ம சிங்கத்துக்கு அப்புறம் நடந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இயேசுநாதர் நடந்து வந்தது தெரியும். ஆமென். சில காரியங்களில் அல்லேலூயா அவர் விடுவித்த காரியங்கள், அவர் நடத்தின காரியங்கள், தேன். அநேக காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்த காரியங்களை நினச்சி பார்த்தீங்களா? தேன். அது தெளித்தேனிலும் மதுரமான காரியங்கள். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இயேசுநாதரை பற்றி பார்ப்போம். இயேசுநாதருக்கு வந்த சிங்கம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 1, 2, 3. 3 53 860வது பக்கம் 1 பாத்திமா. யாருக்கு வெளிப்பட்டது? ஆமென். எழும்புவார், அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை இது என்ன? சிங்கம் கடிச்சது. சிங்கம் என்ன செஞ்சுட்டு இதுதான் நம்ம அட்ரஸ் எல்லாம் ஆக்கிறோம். சிங்கம் ஒரு வீட்டில் சிங்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டுனா பல பிரச்சனை இல்லை. நோயாக வரும் சிங்கம். எப்படியோ வேதனை அப்படியே அழுது. சில வீடுகள்லாம் பயங்கரம். சில பிள்ளைக்கு சங்கடம், அடுத்த பிள்ளைக்கு சங்கடம், எல்லாம் படுக்க எல்லாம். இதெல்லாம் எப்படி தான் அனுபவிக்காங்களே எனக்கே தெரியல. அடுத்தால அசட்டை பண்ணப்பட்டவரும், புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். வீட்டு மறைத்து கொண்டும் அசைப்பட்டை பண்ணப்பட்டிருந்தார். எண்ணாமல் போனோம், ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இப்போ சிங்கம் வந்துட்டா என்ன எப்படி சண்டை போடுவேன்? ஒன்றதான் காக்க நாடியில் கையை எடுத்துட்டு சொல்லுவோம். சிங்கம் வந்துட்டு எப்படி சண்டை போடுவேன்? உடனே வாள் எடுத்துகிட்டு போய் உடனே ஈட்டி எடுத்து. இந்த சிங்கத்துட்டு அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்? அவன் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கான். உங்கள் பக்கத்துலேயே நின்னாலும் நிற்பான், உள்ளே போய் நின்னாலும் நிற்பான். அல்லேலூயா. அவனை கொல்றது தான் இப்போ சண்டை போடுகிற காரியங்கள். அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன செஞ்சாராம்? சிலுவை. அவர் பாடு நிறைந்தவராக இருந்தார், துக்கம் நிறைந்த. அவர் ஒரு ஆள் சிங்கத்தை கொல்லணும்னா லேசாக கொண்டிருப்பாரு. அவருக்கு சிங்கமே கிரியை செய்ய முடியாது. ஏம்னா சிங்கத்தை விட பரிசுத்தமானவர். ஆனால் யாம் இவ்வளவு தூரம் பாடுபட்டார்னா நமக்கு நம்மளை கொல்லுகிற சிங்கத்தையும் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. ஆமென். அவர் சிங்கத்தை இல்லை, யார் சிங்கத்தை? நமக்குன்னா இவ்வளவு பேருக்கு தானா? எல்லார் வீட்லையும் கிரியை செய்யற சிங்கத்தை எங்க கொல்லணும்? சிலுவையில கொல்றாரு. அவரு அல்லேலூயா வாள் எடுத்து சண்டை போட்டு கொல்லல. தன் பாவங்களை அவர் அல்லேலூயா ஏற்றுக்கொண்டதுனால அது சிங்கத்தின் கிரியை. என்னது? சிங்கத்தின் கிரியை என்னது? பாவம். இந்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால சிங்கத்தை அவர் என்ன செய்யறாரு? கொல்லுகிறார். பிசாசின் தலையை என்ன செய்தாரா? நசுக்கினார். எங்க நசுக்கினாரு? சிலுவையில். எப்படி நசுக்கினாரு? இந்த பாவ சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து அவர் தீர்த்தார். அல்ல அடுத்தால 5 காயப்பட்டு அக்கிரமத்தும் நொறுக்கப்பட்டால் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை நல்லது, தண்டனை. ஆக்கினை என்ன? தீர்ப்பு. அந்த வேதனையான தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் என்னானோ? குணமானோம்.
அதனால் நம்ம எல்லாருடைய சிங்கத்தின் சொல்லுங்க, என்னுடைய சிங்கத்தின் கிரியைகளுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனக்குள் கிரியை செய்கிற பிசாசின் சிங்கத்தின் தலையை நசுக்கி அல்லது மதுரமாகிய தேனாகிய மறுபிறப்பை கொடுத்து இந்த பூமியிலே சமாதானமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? நீங்களாம் சிங்கத்தை நிச்சய முடியாது. எனக்கு ஆண்டவர் கொண்டிருக்காரு, அதை நான் விசுவாசிச்சு நான் என்ன செய்யணும்? சிங்கத்தை கொல்லணும். நீ பாவம் செய்தன்னு பிசாசு சொல்லுவான், நீ தான் வாட்டதான் அந்த பாவம் இருக்கு. இந்த பாவத்தை நான் அறிக்கை செய்தால் என் தேவன் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அந்த சிங்கத்தை அவர் அங்கே கொண்டுட்டாரு. நீ நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையை எனக்கு என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஏன்னா அவர் தண்டனை என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டார். எங்கள் தாத்தா கொலைகாரர் தான். கொலைக்கு உண்டான தண்டனை இருக்கு, சட்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த தண்டனையை யார் ஏற்றுக்கிட்டா? இயேசு ஏற்றுக்கிட்டார். அதனால அந்த தண்டனையை நான் என்ன செய்ய வேண்டாம், அனுபவிக்க மாட்டேன். நான் தியான மாத்திரமா குடிப்பேன். ஆமென். தேன் சாப்பிடுவேன், மதுரத்தை சாப்பிடுவேன், விடுதலையை தான் நான் சுதந்திரிப்பேன். அட்டல் என்ன எழுதியிருக்கு? 8வது வசனம். எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவருடைய வம்சம் யாரு? நம்ம தான். உங்களுக்கு அப்பா யாரு? இயேசுதான் அப்பா. ஆமென். அப்பா விடுதலை அவர் கொடுத்திருக்காரு. அந்த விடுதலை யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அடுத்தல ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. இல்லை. வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் துன்மார்க்கருடைய படுகொலியை அவருடைய படுகொலியை பிரேத குழியை நியமித்தார்கள். அப்பா ஆளு இறந்துட்டாரு, தூக்கி கொண்டு போய் குழியில் வச்சிருவோம், கல்லறையில் வச்சிருவோம். நாங்கள் கல்லறை வச்சவர் கல்லறையில் அடைச்சா இருந்தது, அவர் உயிர் தழுந்தார். வேதம் சொல்லுது அவர் பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் மரித்த போது அவர் எங்க இருந்தாராம்? ஐஸ்வர்யோடு உயிர்ப்பிக்கப்பட்டார். அடுத்தல அவர் கொடுமை செய்யல. வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆமென். கர்த்தர் ஆமென் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது ஆமென் அவர் தமது சந்ததியை கண்டு ஆமென் நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது ஆமென் அவர் கையினால் நல்ல கங்க. அவர் தான் குற்ற நிவாரண பலி. எனக்காக பலியாயிட்டாரு. சிங்கத்தை எல்லாம் சொல்லுங்க, சிங்கத்தை நான் கொல்ல போறதில்ல. இயேசு ஏற்கனவே சிலுவையிலே சிங்கத்தின் தலையை நசுக்கி இருக்கிறார். நான் விடுதலை அடையக்கூடிய வழியை சிலுவையில் வைத்திருக்கிறார். நான் அதன் மூலமாக தான் என் குடும்பத்தில் என் ஆத்மாக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்கிற எல்லா சிங்கத்தையும் ஜெயிப்பேன். ஆமென். எனக்கு சிங்கத்தின் சண்டை கிடையாது, எனக்கு மதுரம் வைக்கப்பட்டிருக்கு. நான் அதுக்குள்ள போனேன்னா புதிய பிறப்பு ஆனேன்னா எனக்கு ஜீவன் கிடைக்கிறது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்குகிறார். இந்த பூமியில ஜீவன் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்குறதும் அதான் மேன்மையான மதுரம். ஆமென். ரைட். அடுத்தால என்ன எழுதிருக்கு? அவர் தமது ஆத்மா வருஷத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். தாசனாகிய நீதிபரர் ஆமென் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அப்ப என்ன அர்த்தம்? அவரை அறிகிற அறிவு வந்தாதான் நீங்க நீதிமான்கிற தேனை பருக முடியும். நல்ல கலங்க, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பாவத்துக்கோ தலைமுறை சாபத்துக்கோ அல்லையோ நேற்று செய்த பாவத்துக்கோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா உங்கள் தண்டனை எங்கே ஏற்றுக்கிட்டாரு? சிலுவையில் ஏற்றுக்கிட்டாருங்கிற விசுவாசம் வந்து உங்களுக்கு இருந்தால் போதும். அதுக்கான நாளைக்கு செய்கிற பாவத்துக்கு துணிகரம் கொள்ளக்கூடாது. நேற்று செய்த பாவத்துக்கு மனசோபப்பட வேண்டும். அப்படி பட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை நிச்சயம். ஆமென். விடுதலை நிச்சயம். ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாபத்தினால் வர்ற தண்டனை பயங்கர கொடியதாக இருக்குது, பயங்கர கொடியதாக இருக்குது. இன்னும் அந்த கேன்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்துட்டுனா அப்படியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது.
அது பயங்கர கொடுமையாக இருக்குது. அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகணும். அடுத்தால என்ன எழுதியிருக்கு? அவர்களுடைய அக்கிரமங்களை ஆமென் தாமே சுமந்து கொள்வார். சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை அவர் நல்ல கவனிக்கணும். அவர் அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மரணத்தில் கொடுத்து அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்கார கள்ளர்கள் 2 பேர் நடுவில் கள்ளராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனுஷனுடைய பாவத்தை தாமே சுமந்து அவரே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் சிலுவையில் ஜோமன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக ஆமென் கொடுப்பேன். பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். பலவான்களாகிய நம்மை அவருக்காக நாம் ஊழியம் செய்ய முடியாது. அவரை பங்கிட்டுக் கொள்வார். நல்ல காலங்க. நீங்கள் சிங்கத்தை கொல்லாம சாபத்தை இருந்து விடுதலை ஆக முடியாது. சாபம் என்ற சிங்கத்தை கொல்லாம நீங்கள் சமாதானம்ங்கிற ஒரு தேனை சுதந்திரிக்கவே முடியாது. உங்கள் துக்கத்துக்கு பூராமே காரணம் பிசாசு. பிசாசை நீங்கள் கொள்றதில்ல, தேவன் கொண்டிருக்காரு. அதை விசுவாசித்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது எந்த சமாதானம் தெரியுமா? உலகம் தரக்கூடாத, உலகத்தினால் எடுத்து போட முடியாத தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை சோதரிக்கு தான் மேன்மையான மதுரமான தேனாகம். அதனால் இந்த பூமியில் எல்லாம் இழந்து போனாலும் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குற கர்த்தர் இருக்கிறார். நீ சமாதானம்னா பணத்தினால் வர்ற சமாதானம், அண்ணன் தம்பினால் வர்ற அந்த சமாதானம் இல்லை. தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம் சோதரிக்கிறோம். அது பெரிய தேன். எல்லாரும் முழங்கால் படி ஜெபம் பண்ணும்.